ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே சிகிரு வந்துச்சுங்க, மேலே சிகிரு மட்டும் வந்துச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முக்காக தான் எடுக்கும். இதில் நீங்கள் மொக்கு சைஸும் வராது, எதுவுமே வராது. இதை நீங்கள் நினச்சி பார்த்துட்டு நம்ம ரோஸ் ஏன் சைஸ் வரல நீங்கள் என்ன தான் மருந்தடித்தாலும் வராது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் நமக்கு பூ முடிஞ்சிச்சுன்னு, ஒரு செடியில் வந்து ஒரு பேட்ச் பூ முடிஞ்சிங்கன்னா இதில் ஒரு 4 கிளை இருக்கும். 4 கிளையில் பார்த்தீங்கன்னா இந்த அடி கட்டிங்ஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அடியிலிருந்து லாக் வந்துச்சிங்கனாலே நமக்கு பூ 100% குவாலிட்டி வந்துடும். இப்போ மொக்கு மட்டும் உடைக்கணுமா இல்லைனா கிளையோட உடைக்கணுமா? கிளையோட கட் பண்ணணும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளை நமக்கு வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 5 மொக்கு 10 மொக்கு எடுத்தால் மட்டும்தான் அதில் நம்ம குவாலிட்டி வரும். நீங்கள் வெறும் மொக்கை மட்டும் இங்கே உடச்சி விட்டுட்டு மேலே சீக்கிரம் வர வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாலும் குவாலிட்டி வராது. அது உண்மைதான். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் முடிஞ்சதுங்களா, இப்போ ஒரு 4 கிளை இருக்குது நமக்கு, இது உள்ள 4 கிளை இருக்குது. 4 கிளை இருக்குன்னா ஒரு பேட்ச் பூ முடிஞ்சிங்கன்னா 2 கிளையை மட்டும் இந்த அடியோட கட்டிங்ஸ் பண்ணி விடுங்க. கட்ரு ஒன்று வாங்கிட்டு வந்து அடி கட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணி விடுங்க. அடி கட்டிங்ஸ் பண்ணாலே சைடு மோஸ் மட்டும் நார்மலாக சைடு மோட்டு வந்துச்சுன்னா மறுபடியும் வரும்போது உங்களுக்கு 5 முக்காக தான் வரும். அந்த 5 முக்கு வரும்போது குவாலிட்டி 100% குவாலிட்டி நமக்கு வந்தே தீரும். நீங்கள் உரம் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நார்மலாக பண்ணிட்டு போனாலே ரோஸில் வந்து அடியில் வந்தால் தான் நல்லா மொக்கு எடுத்து நிறைய ஈல்டு எடுக்க முடியும். நல்லா ஈல்டு எடுக்க முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு வெறும் மொக்கை மட்டும் நீங்கள் மேலே கிள்ளி விட்டுட்டு எனக்கு சைஸ் வரல, எனக்கு காம்பு லென்த் இல்லை, நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஒத்த மொக்கு வரும்போது சைஸ் வராமல் தான் வரும். அதை ஃபாலோ பண்ணிடணும். மண்ணு முடிஞ்ச வரையும் லூஸ் பண்ணணும். மண்ணை லூஸ் பண்ணணும் சார். பெட்டு வந்து எப்போவுமே நம்ம லூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ தான் ரூட் நல்லா க்ரோத் ஆகும்போது இன்னும் செடி நல்லா ஈல்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். ஒரு கிளை முடிஞ்சதுங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணணும். ஓகேண்ணா, ஓகேங்களா? ஒரு 4 கிளை இருக்குன்னா 2 கிளை கட் பண்ணிங்கன்னா பாருங்கள். நான் இந்த செடியை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த கட் பண்ணதுலேருந்து பாருங்கள் எப்படி எடுத்துருக்கு, நல்லா லாக் வந்திருக்கு. இந்த லாக் வரும்போது இதில் ஆனால் நம்ம விவசாயம் என்ன பண்ணுறாங்க, இதுன்னா இந்த மொக்கு மட்டும் உடச்சிடறாங்க. மொக்கு மட்டும் உடச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பெருசாக லாக் எடுக்க வைக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் லாக் எடுக்க வைக்க முடியாது. ஓகேண்ணா. ரோஸ் இப்படி